ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து 500 ரிங்கெட்டை எட்டி பிடிச்சிருச்சு. ஸோ நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், தங்கம் ப்ரைஸு 500 வெள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 1 கிலோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தங்கம் ப்ரைஸு 500 வெள்ளி வந்துருச்சு. ஸோ இந்த 500 வெள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய வளர்ச்சி தங்கத்தில். ஸோ தங்கம் ப்ரைஸு இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தங்கம் ப்ரைஸு டிப்ரிஷியேட் பண்ணணும்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தங்கம் ப்ரைஸு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, தங்கத்துக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த 1 கிலோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 1 கிலோ இன்றைக்கி ப்ரைஸு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 500,000 ரிங்கெட். ஓகே, 5 லட்சம் வெள்ளி. இந்த 500,000 ரிங்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஈக்குவலன்ட் டு ஹவுஸ். ஓகே, ஒரு கொண்டோ, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடு. ஓகே, இந்த ஒரு வீடை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு என்ன வேல்யூ எப்ரிஷியேட் பண்ணுமோ அதை விட அதிகமாக இதுக்கு எப்ரிஷியேட் பண்ணும். வீட்டுக்கு வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் லோன் ரிப்பேமெண்ட் செய்யணும். நிறையா விஷயம் இருக்குங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க. எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு நல்ல வேல்யூவும் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான விஷயம் இந்த தங்கம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எப்போதுமே நீங்கள் உங்களுடைய சேமிப்பை சேஃபான இடத்துலையே, அதுலேயும் வந்து வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த தங்க சேமிப்பு மீது ஆர்வம் இருக்கா? நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணுறேன். உங்கள் ரத்னம் பப்ளிக் கோல்ட்.